லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் உருவாகும் போது எப்பயுமே ஒரு சில நபர்கள் அவர் பின்னாடி இருப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் வரும்போது பண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்தாங்க. ஜெயலலிதா வரும்போது ஒரு சிலர்கள் எப்பயும் முக்கியமான ஆட்களாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப தத்ரூபமாகவும் ரொம்ப நாளாகவும் இருந்திருக்கலாம் இருப்பாங்க. இப்போ விஜய் உருவாகும் போது அவருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்ற அரசியல் மிகப்பெரிய கேள்விக்குறியாச்சு. அவர் ஒரு தமிழர் அப்படின்னாங்க. ஆனால் அதிகமாக பெரும்பாலும் அவரை பற்றி பேசுகிறது புஷி ஆனந்த் தான் பேசினாங்க. அதையும் தாண்டி நிறைய லாபிகள் விஜயை சுற்றி இருக்குது அப்படின்னு வெளியில் பரவலாக பேசப்படுது. உங்கள் பார்வையில் விஜய் இயக்கக்கூடிய சக்திகள் யாராக இருக்கணும்? இல்லை, விஜய் கண்டிப்பாக ஒரு குழப்பம் எல்லாருக்குமே. ஒரு தமிழரா தெலுங்கரா, ஏன்னா அவர் தமிழ் தேசியம் திராவிடம் தேசியம்ன்ட்டு அது ஒரு கண் இது ஒரு கண்ணுன்ட்டு ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருந்தது. ஆனால் இந்த ஐடியாலஜிக்கலான குழப்பத்தை தாண்டி பின்னணியிலேருந்து இயக்கும் சக்திகள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்குது. அதை நீங்கள் இப்போ எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வரிசையாக ஆரம்பிக்கிற எல்லாமே வர்ற பெயர்கள், நம்ம சில பெயர்கள்லாம் குறிப்பிட வேண்டியதில்லை. கூட இருக்கிற பெயர்கள் இப்போ அந்த விமானத்தில் பயணம் செய்கிறவங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லாமே தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டு அரசியலை தெலுங்கர்களுடைய லாபி கையில் எடுக்குது. அதுக்கு விஜய் பகடைக்காயாக இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி, அல்லது விஜயே தெலுங்கராக இருக்காரா அப்படின்னு ஒரு சந்தேகம் பரவலாக இருக்குது. இப்போ நீங்கள் தமிழராக இருக்கிறீங்கன்னா உங்களை இயக்கிறதுக்கு பிற மொழியினரை வச்சு இயக்கிற வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. இல்லை, மொழியால் ஒருத்தர் நம்ம வேறுபடுத்தி பார்க்கல. நான் வேறுபடுத்தவே இல்லை. நம்ம அதனால் அவங்கள தேர்வு செய்யறதுக்கான நோக்கமாக இருக்கலாம். அவங்கள ஐடியாலஜி நம்ம பார்க்குறோம். கூட அந்த பின்னணியில் இருக்கிறவர்கள் என்ன மாதிரியான ஆட்கள், அரசியலில் பெரிய இந்த பின்புலத்தில் இப்போ எம்ஜிஆர் கூட போனார், பண்டோட்டி ராமச்சந்திரன் ஒரு அரசியல் ரீதியான எங்கக்கூடியவர் கூட வச்சுக்கிட்டாருன்னு வரலாம். இப்போ விஜய் கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி யாரில், விஜயே அரசியலுக்கு புதிதானவர் தான். அப்போ கூடிய இருக்கிற யார், முனுசாமி அப்படிங்கிற புஷி, அவர் தெலுங்கர் தான். அவர் என்ன அவருடைய டைலாக்லாம் ரொம்ப ப்ராப்ளம், அவர் பேசுகிற தமிழ்லே தெரியுதுன்னு வைங்களேன். இப்படி கூட இருக்கிற எல்லாருமே தெலுங்கர்களாக இருக்காங்க. இப்போ இந்த தெலுங்கர்கள் இந்த லாபி ஏன் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியிருக்கு அப்படின்னா, நியாயப்படி இந்த விஜயுடைய கட்சி ஆரம்பிப்பதுக்கு முன்னாடி வரைக்கும், அல்லது இந்த கட்சி வரப்போகுது அப்படின்னா, அது சீமான், நாம் தமிழர், விஜய் கூட்டணி, இவங்க ஒரு மாற்றத்துக்கான அணியாக உருவாக போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் போகுது. அதனால தான் சீமான் அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தார். விஜயும் அண்ணன் தம்பி சேர்ந்து எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. அது சம்பந்தமாக விஜய் சீமான் அவர்களிடம் ஆலோசனை பெற்றார், பேசினார், பல உரையாடல்கள் நடந்தது. இவர் ஆலோசனைகளை சொன்னார், வச்சார், எல்லா விஷயங்களும் தெரிந்தது தான். இந்த இணக்கத்தை தடுக்கக்கூடிய புள்ளிகளாக யார் இயங்கினார்கள் அப்படின்னு பார்த்தா இந்த லாபி தான் இயங்கியிருக்கு. இப்போ விஜய் கூட இருக்கிறது, அவர்களுக்கு இந்த ஆலோசகர்கள்லாம் இது சொல்கிறாங்கல்ல, தேர்தல் ஆலோசகர்களாக இருப்பவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கூட போய் சேர்ந்திருக்கிற, புதிதாக சேர்ந்திருக்கிற ஆதவ் உட்பட எல்லாருமே தெலுங்கராக இருக்காங்க. ஆதவ், புஷி, ஜெகதீஷ், ஜானு எல்லாமே அந்த குரூப்பாக தான் இருக்கிறாங்க. இவர்கள் தான் சீமான் விஜய் கூட்டணி சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறத தடுத்து, ஏன்னா இதை இவர்களுக்கு என்ன நோக்கமாக இருக்கும்? கண்டிப்பாக நிச்சயமாக நோக்கம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இந்த அரசியல், தமிழ்நாட்டுடைய அரசியல் முக்கியமானது. இந்த அரசியல் இந்த மண்ணை சேர்ந்தவர்களிடம், அந்த கருத்தில் பேசக்கூடியவர்களிடம் பெயரக்கூடாது. அல்லது ஒருவேளை விஜய் தமிழராகவே இருப்பது உறுதியாக இருந்தால் தமிழர்கள்னு இணைந்து பயணம் செஞ்சிடக்கூடாது. திராவிடம் தமிழ்நாட்டில் எப்படி வாழுதுன்னு நினைக்கிறீங்க? தமிழர்களுக்குள்ள மோதலை உண்டு பண்ணி, சாதி மோதல்களை உண்டு பண்ணி, சிறு சிறு பகைகளை பெரிதாக பேச வைத்து, இந்த தமிழ் இனக்குழுக்களை பிரித்து விட்டு தான் அது உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க திராவிடம் சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இருக்கு, சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கு. திராவிடம் சாதியால் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. இது உங்களுக்கு இதை சொல்கிற வார்த்தைகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்கள் திராவிடத்தை நுணுக்கமாக கவனிங்க. எவனுக்கு எது தேவையோ அதன் மூலமாக தான் உயிர் வாழ்வான். திராவிடம் சாதி 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 வைத்து பேசி அரசியல் செய்வது முழுக்க சாதி அரசியல் தான். அது சாதி ஒழிப்பு பேசிக்கொண்டு சாதி அரசியல் செய்கிறது. இன்னொருத்தர்கள் சாதி ஆதிக்க அரசியல் செய்து அவர்கள் அரசியலில் அம்பலப்படுறாங்க. ஆனால் இது சாதி ஒழிப்பு பேசிக்கொண்டு சாதி அரசியலை செய்கிறது. திமுக வரும்போதெல்லாம் ஏன் சாதி கலவரங்கள் அதிக அளவில் நடக்குது, சாதி மோதல்கள் அதிக அளவில் நடக்குது, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இவ்வளவு அதிகமாகுது, தென்பகுதிகளில் ஏன் பதட்டமாகவே இருக்குது? இதெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா
திராவிடத்துக்கும் திமுகவுக்கும் உள்ள தொடர்பும், திமுக வந்து எப்படி வந்து இங்கே தமிழ் இனத்துக்குள்ளே நடக்கிற மோதல்களை, சிறு சிறு மோதல்களை எப்படி பெரிதாக்குது, எப்படி சாதியை வைத்து குளிர்த்தியது அப்படிங்கெல்லாம் புரியும். இதை அப்படியே நீங்கள் இவர்களோட ஒப்பிடுங்க, பின்னாடி இருக்கிற ஆள்கள் இவர்களை இயக்குவதற்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு சரி, நடிகர். விஜயை இயக்கிறது தெலுங்கர்கள் தான், மாற்று மொழி பேசக்கூடிய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இங்கே இருக்கிற தமிழர்கள் யாரும் வந்து கை தேர்ந்தவர்களாகவோ அறிவு தேர்ந்தவர்கள் இல்லையா? விஜய் ஏன் தமிழர்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் இப்போ என்ன சிக்கல்னா, நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டோட அரசியலில் ஒன்று பிஜேபி கைப்பற்றணும்னு துடிக்குது, திராவிடர்கள் தங்களிடம் இருப்பதை இழந்துடக்கூடாதுன்னு துடிக்குது. இதுதான் நடக்குது. ஆனால் தமிழன் அந்த மிச்சத்தட்டை தின்னுக்கிட்டு இருக்க மாதிரி தமிழன் செவனேன்னு கிடக்கான். இதுதான் நிலைமை. இதே நிலைமை இப்போ வந்து விஜயோடைய கேம்பஸில் நடக்குது. விஜய் கூட வந்து இருப்பவர்கள் அந்த இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தவர்கள் அத்தனை பேருமே தெலுங்கர்களாக இருக்காங்க. அவர்களுக்குள்ள புசி வந்து எவனும் வந்துடக்கூடாது, கிட்ட நெருங்கக்கூடாதுன்னு அவர் ஒரு இதை லாபி பண்ணுறாரு. ஆதவர்ஜினா புதுசாக போய் சேர்ந்துட்டு இருக்கிற லாபிகளை உடைச்சி அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கின்னு அவர் துடிக்காரு. அவங்களுக்குள்ளதான் இப்போ அவர்களுக்குள்ள தான் போட்டி. எவன் ஜெயிச்சாலும் தெலுங்கர் தான் ஜெயிக்க போகிறான். அங்கே தெலுங்கர் தான் அவர்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கு போது. இன்னொன்று அவர்கள் இதெல்லாம் வந்து மற்ற இருக்கிற தமிழர்கள் யாரும் உள்ளே வந்துக்கிடாமல் பார்த்துட்டாங்க. இப்போ காளியம்மாள் அவங்க வந்து விஜய் கட்சிக்கு தான் முயற்சி பண்ணாங்க. ஏன் காளியம்மாளை உள்ள விடல? வந்தால் ஒரு செல்வாக்கு தானே, ஒரு நல்ல பேச்சாளராக தானே இருந்திருப்பாங்க. ஏன் காளியம்மாளை விடலை? இல்லை மற்ற தமிழர்களை ஏன் வந்து அந்த முக்கியத்துவத்துக்கு எடுத்து கொடுக்கல? செங்கோட்டையன் போனார், செங்கோட்டையன் ஓரமாக அப்படி வச்சுருக்காங்க. வேற என்ன நடந்தது? இதை இயக்கக்கூடிய சக்திகள் முழுக்க இப்படி தான் இருக்கிறாங்க. இந்த விஷயம்தான் சீமானையும் விஜயும் சேர விடாமல் தடுத்தது. அப்படி இருவரும் சேர்ந்திருந்தால் இந்த 26 தேர்தல் அப்படி எழுதி கொடுத்து, பத்திரத்தை எழுதி கொடுத்து போயிருக்கலாம். சீமான் விஜய் அணிதான் வந்து ஆட்சி அமைப்பார்கள் எழுதி கொடுத்து போயிருக்கலாம். காலம் மாறி இருக்கும். அதில் வந்து தேவையில்லாமல் ஏன் வந்து திராவிடங்கிற ஒரு சொல்லை கொண்டு வந்து திணிக்க வேண்டிய தேவை இருக்குது? விஜய் கூட இருக்கும் பிறமொழியினர்களால் தான் அந்த சொல் திணிக்கப்படுது. பெருவாரியான 99% பேர் திராவிடத்தை தூக்கி பிடிப்பவர்கள் பிறமொழியினர் தான். சரி, இந்த திராவிடத்தால் கொஞ்சம் ஓட்டு வரும் கூட சொல்லி அதெல்லாம் அது வந்து வணிக சார்ந்தது தான். ஒரு நடிகர் வந்து தன்னை வந்து முழுக்க தமிழராக காட்டிக்கிட்டா வியாபாரம் சந்தேகத்துக்காக கேட்குறேன். ஒருவேளை விஜய் வந்து இந்த தமிழ் தேசியம் திராவிட 2 சொல்லாடலை பயன்படுத்தாமையே அவர் அப்படியே கொள்கை கோட்பாடு அப்படியே பேசியிருந்தா இதற்கான பேசுபொருள் இந்த உரையாடல் உருவாகாமல் போயிருக்கலாம். ஆனால் என்னன்னா இங்கே தமிழ்நாடுல தமிழ் தேசியம்ங்கிற ஒரு சந்தை உருவாகுது. அந்த சந்தை கைப்பற்ற எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த சந்தையை கைப்பற்ற முடியாதுங்களேன். தீவிர தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் ஒரு காலமும் வந்து இவர்களுக்கு போக மாட்டான். அது நடக்காது. ஆனால் திராவிட தேசியம் அப்படிங்கிற ஆட்களையும் கவர வேண்டியிருக்கு. அப்போ ரெண்டையும் கவர்றதுக்கான ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டது. சந்தையில் இன்னைக்கு புதிதாக இருக்குது. இதுதாங்க இது. இப்போ நம்ம இந்த விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். நான் விஜய்க்கு ஓட்டு போடுறத கூட நம்ம அதை சரி ஓகே ஏதோ ஒரு ரசிகர்கள் அப்படி இப்படின்னு சகிச்சிக்கலாம் சரி அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஓட்டு போடக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றம் அதைத்தான் வந்து தாங்க விளையாடே. மாற்றம்னா என்னடா? ஒரு இதுலேருந்து கீழ்நிலையிலேருந்து நம்ம மேலே போகிறதா மாற்றம். கீழ்நிலையிலேருந்து இன்னும் கீழே போகிறது மாற்றம். எப்படி மாற்றமாக இருக்க முடியும்? அப்போ விஜயை வந்து இவன் வந்து அதை எப்படி மாற்றத்துக்கான அரசியலை விஜயை பார்க்குறாங்க. இல்லை அதைத்தான் தவிர. அப்போ அவ்வளோ மட்டரகமான ஒரு 2 தலைமுறை நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இது நமக்கு வந்து விஜய் சொல்லி இப்போ குற்றமே கிடையாது. நான் பல தடவை சொல்லிட்டேன். விஜய் இதில் தவறான ஆளே கிடையாது, குற்றவாளியே கிடையாது. இந்த சமூகம் தமிழ்நாட்டை இயக்கிய இது நாள் வரை கொண்டு வந்தவர்கள் இப்படியான ஆட்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஒரு நடிகரை நம்புகிற நிலைமைக்கு இன்னும் எம்ஜிஆர் காலத்தை கொண்டு வந்தால் வேற. இன்னும் நீ அப்படி நம்பிக்கிட்டு இருக்க. இன்னும் வந்து பிள்ளைங்க அழுது என் பிள்ளை கேட்டான் அளவுக்கு இங்கே தலைவர்கள் உருவாகல அப்படின்னு அப்படியே எடுத்துக்கலாம். நடிகை அப்போது இவ்வளோ பேர் மாற்றத்தை விரும்புறதுக்கு தான் இதாக இருந்திருக்கான். சரிதானே? ஆனால் அதுக்கான ஆளை வந்து அவனால் தேர்ச்சி அவனுக்கு அது வந்து தெரியல. அவனுக்கு வந்து மாற்றத்தை விரும்புகிறான். அவன் மாற்றத்தை விரும்புறான். திமுக திரும்ப திமுக தாங்க வந்துகிட்டு இருக்கு, இவனுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு அவன் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த எதிர்பார்க்குற இடத்த வந்து அப்போ அடுத்தடுத்து வந்தவர்களால் பூர்த்தி செய்ய முடியும். சீமான் ஒரு வகையில் அவர் வந்து அது பாதி கிணத்தை தாண்டி வந்தாலும் கூட அவர் மீது பல வகையான வந்து இந்த விஷயங்கள் ஒரு அப்படி இப்படின்னு பல வகையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா அவனுக்கு இப்போ நிஜமான புரட்சியாளனுக்கும் டூப்ளிகேட் புரட்சியாளனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் இப்படி போங்களேன், நிஜமாக மேதக அவர்கள் வர்றாருன்னு வைங்க, இல்லை சேகுவேரா வருங்க. சேகுவேரா வர்றாரு, இப்போ வர்றாரு சரியா, தமிழ்நாட்டுக்கே சேகுவேரா விசிட் வர்றாருன்னு வைங்களேன். அப்படியே வந்து இந்த சைடு விஜய் ஒரு பக்கம் வர்றாருன்னு வைங்களேன். மக்கள் வந்து சந்திக்கு ஏற்பாடு போகணும். யார் பக்கம் போவீங்க கேட்டிங்கன்னா விஜய் பக்கம்.
ஏன்னா விஜய் தான் புரட்சி, விஜய் தான் உங்களுக்கு புரட்சி. செய்கிற புரட்சியெல்லாம் கிடையாது. இப்போ எங்கே வந்து யார் அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்தாலும் அங்கே வந்து பயணம் செய்து அவர்களுக்காக சண்டை செய்து தன் உயிரை பணயம் வைத்து உயிரை இது பண்ணி தியாகம் செய்த சேகர புரட்சி அங்கே. எங்களுக்கு விஜய்னா பறந்து பறந்து அடிச்சாரா, டைலாக் பஞ்ச் டைலாக் பேச. சேகராக் பஞ்ச் டைலாக் பேச தெரியுமா? முடியாதுல்ல. அப்போது எது சரியாக இருக்க முடியும்? அப்போ இவன் மனநிலையில் விஜய் ஒரு திரைபிம்பத்தை மாற்றமாக நம்புகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்கல்ல. இது திராவிடம் வந்து அந்த கூட்டம் வந்து உண்மையிலே இந்த இனத்தை சரியான ஒரு இனத்தை வழி நடத்துறதுக்குன்னு தலைமைகளும் அவசியமானது. அப்படி ஒரு இனம் வந்து இந்த மாதிரி மங்குனிகளாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு உருப்படாத எது தனக்கானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடாத ஒரு தலைமுறையை உருவாக்கணுங்கிறதே திட்டமிட்டே உருவாக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வந்து இந்தி திணிப்பு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆங்கிலம் வந்து அது பாட்டுக்கு கணினி நவீனம் வந்து தொலைபேசி எல்லாத்துலேயும் வந்து தமிழாக வந்து ஆங்கிலத்தில் தான் எழுதிக்கிட்டு இருக்கான். அம்மா இங்கே வாடினா அம்மா ஏன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது தமிழ்லேயே வருதுடா, அதே டைப்பில் அடித்தா தமிழ் வருது. வந்து வளர்ந்து வரும் காலகட்டத்தில் மக்கள் வந்து என்னென்னா எது ஈஸி ஆக்சஸாக இருக்கும், எது வந்து உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அதுன்றதை அவங்க விரும்புகிறாங்க. அதனால் தமிழில் அந்த 247 எழுத்தையும் அடித்து அதை இப்படி பண்ணுறதுக்கு சும்மா அம்மா இங்கே வா என்ன கன்வே பண்ண ஈஸியாக இருக்குது. சரிதான். அப்போ இனிமேல் நீங்கள் சோறு திங்காதீங்க, குழம்பு ஊற்றி சாப்பிடாதீங்க, பொரியல் வச்சு சாப்பிடாதீங்க, ஒரு மாத்திரை ஆளுக்கு ஒரு மாத்திரை வாங்கி போட்டுக்காங்க, அப்படி நிலைமை வரும். ஏன்னா இதுதான் மாற்றம்னு நம்புறான்ல. மாற்றம் வேணும் இதை சொல்கிறவன அதையும் செய்வான். சரி, ஒரு முறை நாங்கள் விஜய்க்கு போடுறோம், நாளைக்கு சரியில்லைன்னா நாங்கள் வேற யாராவது மாற்றிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, திருடுறதா கூட வரட்டுங்க, திமுக கொஞ்ச நாள் திருடுனால இவன் கொஞ்ச நாள் திருடுனால இவன் புதுசாக திருடட்டுமே, திருடி பார்க்கட்டுமே, சரியா நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் விரக்தி, அந்த அளவுக்கு மக்கள் ஒரு மனநிலை இதில் இருக்காங்கங்கிறதும் உண்மைதான். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இது சரின்னு கூட நானும் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுகங்கிற 2 பிரம்மாண்டமான சக்திகளை வந்து மற்ற குழுக்களால் வீழ்த்த முடியும். ரொம்ப கடினம். அது நீண்ட கால பயணமாகும். நிறைய பேர் முயற்சி செஞ்சிருக்காங்க. கடைசியாக சீமான் தான் அதில் வந்து ஓரளவுக்கு பாதி கிணற தாண்டி இருக்காரு. மற்றவர்கள் எல்லாம் வந்து அப்படியே நின்று பின் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். இப்போ இதை இலக்கை அடைகிறது அத்தனை எளிதானது கிடையாது. ஒன்று அவர்களுக்குள்ளே மாறி என்ன பண்ணுறாங்கன்னா அவர்களுக்குள்ளே ஒரு கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு மாறி இந்த ஆண்டு நீ அடுத்த ஆண்டு அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த தொடச்செறிகிறதுக்கு ஒரு கேரக்டர் வரணும்ல. அது விஜயோடைய ரசிகர்கள் பயன்படுத்திக்கலாம். அதை விஜய் பயன்படுத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதில் வரட்டும், விஜய் வந்து ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சியை கொடுக்கட்டும், அந்த ஆட்சி வண்டவாளம் தண்டவாளம் தெரியட்டும். அதன் பிறகு தேர்வு செய்யறதுல இன்னும் அவன் ஈஸியா தெரியல. அப்போ விஜயை வந்து வீழ்த்துறது எளிதாக இருக்கும். விஜய் நல்லாட்சி கொடுத்துட்டாருன்னா தொடரட்டும். விஜய் வந்து மற்ற ரகம் ஆட்சி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக திரும்ப திமுக போக மாட்டான், வேற அடுத்த மாற்றத்துக்கான ஒரு புது செட்டர் உருவாட்டுமே. ஏன்னா அது சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் இருந்த அந்த செட்டை அப்படியே ஒட்டச்சு திமுக வந்துச்சு. திமுகவுக்கு கூட வந்து காங்கிரஸ் போட்டியில் இருக்கக்கூடாதுன்னு காங்கிரஸை கலட்டி விட்டுட்டு அப்படியே அதிமுகங்கிற ஒரு கட்சி உருவாச்சு. அதிமுகங்கிற ஒரு சகாப்தம் உருவானது. அது இன்றைய வரைக்கும் தொடருது. இதுல இன்னொரு கூடுதலா என்ன சொல்ல வராங்க, எப்பவுமே ஒரு காலகட்டத்தில் ஒரு மாநில கட்சி ஏதாவது ஒன்று அழிஞ்சிச்சுன்னா ஒரு தேசிய கட்சி வரும், ஒரு தேசிய கட்சி வந்து ஒரு மாநில கட்சி வரும். இந்த காலகட்டத்தில் அதிமுகவோ இல்லை இன்னும் வேறு ஏதாவது கட்சிகள் மாநில கட்சிகள் வந்து உயிர் போட்டதுலேருந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு தேசிய கட்சி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துட்டு இன்னொரு மாநில கட்சி அங்கே உருவாகும் போது மாநிலத்துக்கு அது நல்லது தானே, அது நல்லாட்டமே அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தேசிய கட்சி வரக்கூடாது. அது பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் வளரக்கூடாது, அது அவசியம் இல்லாது. அந்த வகையில் விஜய்ங்கிற ஒரு கேரக்டர் களத்துக்குள்ளே வந்து அது ஒரு தாக்கத்தை செஞ்சுருக்கான்னா செஞ்சுருக்கு. உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காட்டாலும் இந்த கலை யதார்த்தத்தை புரிஞ்சாகணும். ஏன்னா 2014 எப்படி மோடி அலை உருவானதோ அது போல் இப்போ வந்து விஜய் அலை இருந்தது அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட செய்யணும். நமக்கு வந்து அவரை பிடிக்கல அப்படிங்கிறனால அந்த உண்மையை நம்ம வந்து பேசாமல் கிட முடியாது. இங்கே ஒரு அலை இருந்தது, ஆனால் அது வந்து முழுமையாக ஆட்சியை பிடிக்கிறது அளவுக்கு பெரும்பான்மை பெறுமா அப்படிங்கிற சந்தேகம். நிச்சயமாக இது ஒரு தொங்கு சட்டமன்றமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு. இளையராஜா அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதில் வந்து இது எங்கள் நீதி அப்படின்ற மாதிரி வச்சுட்டு சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வரிகள் தான் முக்கியமானது. ஆமாம், ரொம்ப பரவலாக இப்போ இதை பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக சினாரியோ ஒர்க் ஆகுது. இளையராஜா எதனால் இதை போட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கரெக்டாக தேர்தல் முடிவுக்கு 2 நேரத்தில் இதை போடுறாரு அப்படின்னா இளையராஜா இதையும் முன்னுணர்ந்து
அவர் கணிச்சு சொல்றாரு அப்படிங்கிறத தான் அதை புரிஞ்சுக்க முடியுது. அது வம்படியா அதை வந்து வச்சிருக்காங்க, தெரியுது. கரெக்டா வந்து அந்த இடத்துல விஜய் போட்டோ வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் அதுல கதாநாயகனா நடிக்கல. அப்போ விஜய் படத்தை வைக்கிறாங்க, அந்த பாடல் வரிகள் பொருத்தமா இருக்கு. அப்படி எல்லாமே பார்த்தா இளையராஜா அவர்கள் செய்த குசும்பு அல்லது இளையராஜா அவர்கள் விஜய்க்கு கொடுத்த பெரும்பாலும் எல்லாருமே விரும்புறாங்களா, என்னன்னா காரணம் அது? ஒருவேளை அவருக்கு இப்போ கட்டம் சாதகமா இருக்கலாம். அதனால எல்லாருமே விரும்புறாங்க, ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. மாற்றத்தை விரும்புற எல்லாரும் அதைத்தான் திரும்ப நீங்களும் அதை செய்யாதீங்க. விஜய விரும்புறாங்கன்னு சொல்லுங்க. நான் எப்படி சொல்லல, விஜய விரும்புறாங்க, மாற்றத்தை விரும்புறாங்க. எதனால அவங்க விஜய் ஏத்துக்கிறாங்க, நான் என்ன பண்றது? அதுதான் தாங்க முடிய மாட்டேன். விஜய் கூட ஓட்டு போட்டுக்காங்க, விஜய் கூட முதல்வர் ஆகிக்காங்க, அதுதான் வந்து இது பண்ண முடியல, தாங்க முடியல. இது இளையராஜா அவர்களுடைய, அவர் வந்து எல்லா அரசியலையும் கவனிக்கக்கூடியவர், எல்லா நுணுக்கத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடியவர். இந்த சமயத்தில் அதை போட்டிருக்காருன்னா அவருக்கு ஏதோ வந்து உணர்றாரு. அது வந்து விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலை. ஒருவேளை நல்ல வேலை, சந்தோஷப்படுங்க. இது எலெக்ஷன் 23ஆம் முன்னாடி இந்த பாடலர் இது போட்டுதான் இன்னும் வந்து பாட்டு ட்ரெண்ட் ஆயிருக்கும். ஆமா, அப்போ பயங்கர ஹிட் ஆயிருக்கும், இன்னும் இதா இருக்கும். ஒரு வகையில இளையராஜா அவர்கள் மறைமுகமாக விஜய்க்கு கொடுத்த ஆதரவு அப்படின்னு தான் தோணுது. மீண்டும் நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.